வணக்கம் கைஸ், வெல்கம் டு கலா மிஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ் கடைசியாக வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து லாஸ்ட் இயரோடு வந்து போடல, அதுக்கும் முந்தின இயர் 2019 நடந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறையா பேர் வந்து போன வருஷத்தோடது தான் பார்த்துருக்கீங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப பேசிக்கானதாகவும் இருக்கும் அண்ட் ரொம்ப ட்விஸ்டடாகவும் இருக்கும். ஸோ இதில் சில கொஸ்டின் வந்து நம்மளுக்கு வந்து குரூப் 4ல் ரிஃப்ளெக்ட் ஆனதையும் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டு பார்த்துக்கோங்க. ப்ளஸ் இதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எல்லா கொஸ்டினையும் வந்து மறக்காமல் பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ராமன் விளைவு எந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஒளிச்சிதறல் அப்படின்னு வரும். ஒளிச்சிதறல் தான் வந்து ராமன் விளைவு வந்து அடிப்படையாக கொண்டிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், மலமிளக்கியாக பயன்படக்கூடிய எப்சம் உப்பு எது என்று கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் சல்ஃபேட் ஹெக்டாஹைட்ரேட் தான் வந்து ஆன்சராக வந்து வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்டவற்றில் பித்தளையின் சரியான உலோக கலவையோட சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து மோஸ்ட்டாக ரிப்பீட்டட் கொஸ்டின். இது எல்லாருக்குமே மோஸ்ட்டாக ஆன்சர் தெரிஞ்சது தான். காப்பர் 60யும் ஜிங்க் வந்து 40யும் 60-40 6-4 அப்படிங்கிற காம்பினேஷனில் வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஃபோட்டோட்ராபிசம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து செடிகளின் ஒளிநோக்கிய இயக்கம் அப்படின்னு வரும். இதை வந்து எப்படி ஷார்ட்கட்ஸாக வச்சுக்கோங்கன்னா, ஃபோட்டோங்கிறது வந்து நம்ம எப்பவுமே ஒரு லைட்டிங்கில் தான். ஸோ அந்த லைட்டை ஃபோக்கஸ், அப்போ ஃபோட்டோங்கிறது செடிகளின் ஒளிநோக்கிய இயக்கம் அப்படிங்கிறது வந்து ஆன்சராக வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இது கொஞ்சம் ட்விஸ்டடான கொஸ்டின். நான் சொன்ன மாதிரி நேஷ்னல் பார்க்ஸையும் ப்ளஸ் டேமையும் வந்து கேட்குறது. இதே மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா எக்ஸாம்லேயும் வரும். ஸோ டாபிக் வைஸ் பார்க்கலைனாலும் பார்த்துருங்க. ஸோ இது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியானது நாகார்ஜுன சாகர் வந்து ஆந்திராவில் இருக்குது. இந்த பேரை வச்சே எல்லாரும் கண்டுபிடிச்சிருவீங்க. அப்போ 3க்கு 3வது ஆன்சர் அப்படின்னு வரும். அப்படின்னு பார்த்தா ஆன்சர் ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் சியும் வந்து இதுக்கு ஆன்சராக வரும். அப்போ மற்றதை இதை வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுறது தான். அப்போது ரன்தான்பூர் அப்படிங்கிற நேஷ்னல் பார்க் வந்து ராஜஸ்தானில் வந்து இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி மானாஸ் வந்து அஸ்ஸாமில் இருக்குது, நாகார்ஜுன சாகர் ஆந்திரா, பாலமலா அப்படிங்கிறது வந்து ஜார்க்கண்டில் இருக்குது, இந்திராவதி அது வந்து சத்தீஸ்கரில் வந்து இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பழங்குடியினரும் அவங்களோட பிரதேசமும் கேட்டிருக்காங்க. இப்போ நடந்த லாஸ்ட் குரூப் 4 எக்ஸாம்லேயும் பழங்குடியினர் பேஸில் வந்து கேட்டிருந்ததை நீங்கள் கவனிச்சிருக்கலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மசாய், அது வந்து கென்யாவில் வரும். சாமி அப்படிங்கிறது வந்து சைபீரியா, கலிங்காங்கிறது பிலிப்பைன்ஸ் அண்ட் புதர் மனிதர்கள் வந்து அங்கோலாவில் வந்து வரும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், ஹம்போல்ட் நீரோட்டம் இவ்வாறாகவும் அறியப்படுகின்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து பெரு நீரோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து ஃபேக்ட் பேஸ்டாக வர்றது தான், நீங்கள் வந்து படிச்சுக்கிறது பெஸ்ட்டு. ஸோ ஹம்போல்ட் நீரோட்டம்ங்கிறது வந்து பெரு நீரோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கடல் புகை சாதாரணமாக காணப்படுவது எந்த பகுதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஆர்டிக் பகுதியை தான் வந்து கரெக்டாக வரும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பித்தவர். ரொம்ப பேஸான கொஸ்டின். இந்தியாவில் வந்து தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பித்தது அன்னி பெசன்ட் தான். எந்த வருஷத்தில் ஆரம்பிச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா 1916 வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், முதலாக தமிழ் புத்தகங்களை அச்சிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ சீகன் பால்கு வரும். இது நம்மளுக்கு தமிழ் ரிலேட்டடாக வந்து வருது. அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், முதலாம் மகேந்திரவர்மனை ஜெயின மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி அப்பர் வந்து வரும். ஸோ அப்பரை வந்து நீங்கள் தமிழ் சிலபஸ்லேயே வந்து படிச்சிருக்கலாம். அடுத்தது, கபிலரை ஆதரித்து போற்றிய சிற்றரசர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஆன்சர் ஆப்ஷன் சி பாரி தான் வரும். நெக்ஸ்ட்டு, 1498ஆம் ஆண்டு கள்ளிக்கோட்டையை அடைந்த போர்ச்சுகீசிய மாலுமி யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி வாஸ்கோ ட காமா. நெக்ஸ்ட்டு, 1923ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சி சார்பாக வெற்றி பெற்று ஆட்சியை அமைத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ டிஎன் சிவஞானம் பிள்ளை. இப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு நீதி கட்சி சார்பாக வந்து ஜெயிச்சிருப்பாங்க. நம்ம ஏற்கனவே அந்த 5 டே பிளானில் சொல்லியிருந்தோம், தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி தான் வந்து முக்கியமானது, அதுலேருந்து தான் அதிகமாக கேட்பாங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ டிஎன் சிவஞானம் பிள்ளை. அடுத்தது பாருங்கள், முதல் இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டம் எங்கே நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி பம்பாய். 2வது கூட்டம் வந்து கல்கத்தாவிலையும் 3வது கூட்டம் தான் சென்னையில் வந்து நடந்திருக்கும். சென்னையில் 1000 விளக்கு பகுதியில் இதை நடத்திருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஃபார்வர்டு பிளாக் கட்சி யாரால் தொடங்கப்பட்டது? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இண்டிபெண்டன்ஸ் டைம் அப்போது ஃபார்வர்டு பிளாக் கட்சியை வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, லோக் ஆயுக்தா முதலில் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் வரும். இந்த லோக் ஆயுக்தா வந்து நம்ம கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் மேலே வர கேஸ்லாம் வந்து டீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எது சம்மந்தமானது அப்படிங்கிறது வந்து முக்கியமானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இந்திய அரசியலமைப்பில் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கை ஒரு உன்னதமான பண்பு என்று கூறியது யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, B.R. அம்பேத்கர். நம்மளுக்கு வந்து லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4 எக்ஸாம்லேயும் இந்த அரசியலமைப்போட அரசு வழிகாட்டும் நெறிமுறை சம்மந்தமாக தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடியும் இது வந்து கேட்டிருக்காங்க. அப்போது இந்த அரசு வழிகாட்டும் நெறிமுறைங்கிறத நீங்கள் ஒன்ஸ் பார்த்துக்க வேண்டியது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பொதுப்பட்டியல் என்னும் கருத்து பெறப்பட்டது, அதாவது எந்த நாட்டில இருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆஸ்திரேலியா வரும். நம்மளுக்கு இந்திய அரசியலமைப்புல சில பகுதிகள் எந்த நாடுகள்லேருந்து பெறப்பட்டது அப்படிங்கிறது வந்து முக்கியமானது. ஸோ அதையும் ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது பொதுப்பட்டியல் அப்படிங்கிறத ஆஸ்திரேலியாவிலேருந்து நம்ம இப்போ எடுத்திருப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எந்த வருடம் பாராளுமன்றத்தில் அலுவல் மொழி சட்டம் வந்து இயற்றப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அலுவல் மொழி சட்டத்தை வந்து 1963 வந்து இயற்றிருப்பாங்க. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மத்திய தீர்ப்பாய உறுப்பினர்களுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிக்கான அந்தஸ்து வழங்கப்பட்ட சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி வந்து கரெக்டாக வரும். நம்மளுக்கு பாலிட்டியில் மோஸ்ட்டாக ஃபேக்ட் பேஸ்டாக அந்த இயர்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் குரூப் 1 எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாம்லேயும் எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த வந்து இயர் பேஸுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அடுத்தது பாருங்கள், பிரதம மந்திரி கிராம சடாக் யோஜனா திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து அனைவருக்கும் அனைத்து பருவ காலங்களுக்கும் சாலை வசதிகளை அமைத்தல் அப்படிங்கிறது வந்து வரும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த சடாக் யோஜனா அப்படிங்கிறத வச்சே நீங்கள் வந்து சாலைகளுக்கானது அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸும் அது முக்கியமானது, ப்ளஸ் எந்த ஸ்டேட்டில் வந்து கொண்டுட்டு வந்தாங்க இது வந்து நீங்கள் பார்த்துட்டு போகிறது ரொம்ப முக்கியமானது. இந்திய தொழில் நிதி கழகம் இந்தியாவில் எப்பொழுது வந்து ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் ஜூலை 1, 1948 தான் வந்து கொண்டுட்டு வந்திருப்பாங்க. இந்திய தொழில் நிதி கழகம் கொண்டுட்டு வரப்பட்ட ஆண்டு 1948 ஜூலை 1ஆம் தேதி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் எதுன்னு கேட்டிருக்காங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆன்சர் தான் இந்திய ரயில்வே துறை. இதுதான் வந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய பொதுத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, தவறானதை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். வெண்மை புரட்சி வந்து பால் வரும். அதே மாதிரி பசுமை புரட்சிங்கிறது வந்து உணவு தானியத்தை குறிக்கும். அதே மாதிரி நீலம் புரட்சி மீன்கள் வரும். மஞ்சள் புரட்சி வந்து பூக்கள் கொடுத்துருக்காங்க. இது தவிர எண்ணெய் வித்துக்களை தான் வந்து மஞ்சள் புரட்சி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தவறாக பொருந்திருக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, தேசிய வேளாண் கொள்கையானது ஆண்டுக்கு -% வளர்ச்சியை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 4% வளர்ச்சியை வந்து நோக்கமாக கொண்டுள்ளது. நம்ம இப்போ ரீசெண்டாக வந்து பட்ஜெட்டும் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த பட்ஜெட்லேருந்து நம்மளுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸோ அதையும் வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இதெல்லாம் வந்து ஆப்டிடியூட் வருது. ஆப்டிடியூடுக்கும் இருக்கிற எல்லா ஃபார்முலாஸையும் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள், இந்தியாவின் முதல் உயிரி எரிபொருள் விமானம் இவ்விரு நகரங்களுக்கிடையே இயக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஜாகிரஃபியில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னாடி மாதிரி கேட்காம இப்போலாம் இந்த மாதிரி புதுசாக லேட்டஸ்ட்டாக என்ன கொண்டுட்டு வந்திருக்காங்க டெக்னாலஜியில். இப்போ ரீசெண்டாக வந்து மின்சாரத்தால் இயங்கக்கூடிய ரயில்வே எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு எத்தனை மெட்ரோஸ் வந்து இந்தியா சிட்டிஸில் வந்து இருக்குது, அது எந்தெந்த சிட்டிஸில் வந்து ஓடுது, இந்த மாதிரி தான் இந்த நம்மளுக்கு ஜியாகிரஃபியில் வந்து கொஸ்டின்ஸ் வருது. ஸோ நீங்கள் அந்த மாதிரியும் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியமானது. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டேராடூன் டு டெல்லி. இதில் தான் வந்து ஃபஸ்ட்டு உயிரி எரிபொருள் விமானம் வந்து இயக்கியிருப்பாங்க. அடுத்தது, கீழுள்ள எம்மாநிலத்தில் 2018 பருவமழையினால் அதிக மக்கள் பாதிப்பிற்கு உள்ளானார்கள். நீங்கள் வந்து இது சம்மந்தமாக ஒரு படமே வந்தது. சார் ஆப்ஷன் ஏ கேரளா அப்படிங்கிறது வந்து சரியான விடை. ஃபெம்டோவோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஃபெம்டோவுக்கு வந்து 10⁻−15 இஸ் தான் ஆன்சராக வரும். இது எல்லாமே வந்து நம்மளுக்கு அந்த பாக்ஸிங் கொஸ்டினில் வந்து வருது. ஸோ இது எல்லாமே ஒன்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 10⁻−15 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்கள், கோலப்புள்ளி மையத்தின் புவியீர்ப்பு புலத்தின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ சுழி அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சராக வரும். அடுத்தது, கேலா ஒளியை உணரும் தன்மை யாருக்கு வந்து உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேலா ஒளினா நம்மளுக்கு இந்த அல்ட்ராசோனிக் சவுண்டு வௌவாலுக்கு வந்து உள்ளதாக வரும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒடுக்க வினையில் கீழ்கண்டவற்றில் என்ன நிகழ்கிறது கேட்டிருக்காங்க. அப்போ எலக்ட்ரான் ஏற்கிறத வந்து ஒடுக்க வினை, எலக்ட்ரானை இழக்கிறது அப்படின்னா வந்து ஏற்ற வினையாக வந்து வரும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
நெக்ஸ்ட் பாருங்கள், களினா என்பதை கீழ்கண்டவற்றில் எந்த உலோகத்தின் தாது பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ தாது பல தனிமங்களை சேர்ந்தது தான் வந்து தாது பொருளாக வரும். அப்போ களினாங்கிறது வந்து காரியம்ங்கிற தாதுலேருந்து வருது, அதுலேருந்து பிரிஞ்சு களினாங்கிறது வந்து காரியத்தில் உள்ளதாக வரும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், உயர் வகை தாவரங்களின் ஸ்போரோபைட்டிக் நிலை சைக்கோட்டின் வளர்ச்சி மாற்றத்தால் உருவாகிறது. எந்த வகை செல் பிரிவு இதில் செயல்படுகிறது என்பதை சுட்டிக்காட்ட வந்து சொல்லியிருக்காங்க. இது நம்மளுக்கு மியாசிஸ் நிலையில் வந்து நடைபெறும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, குன்ஸ் குழாய் எந்த நிகழ்வை நிரூபிக்கும்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு ஃபெர்மெண்டேஷன், அதாவது நொதித்தலை வந்து உருவாக்குறதா வரும். குன்ஸ் குழாய் நிகழ்வு வந்து நொதித்தலாகிறதா நிரூபிக்கிறதா வரும். அடுத்து பாருங்க, உயிருள்ள அல்லது உயிரற்ற நுண்ணிய உயிரினங்கள் அல்லது வைரஸ்களை நம் உடலினுள் செலுத்தி நமக்கு எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதற்கு என்ன பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்மளுக்கு வேக்சினேஷன், அதாவது தடுப்பூசி அப்படின்னு பெறும். ஒரு வைரஸாலிக்க இன்னொரு விஷயத்த வந்து உள்ளார செலுத்தி அதை வந்து தடுக்கிறதுக்கு பேர் நம்மளுக்கு வேக்சின் அப்படின்னு வரும். அப்போ தடுப்பூசி ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், சூழ்நிலையியலின் ஆற்றலின் முக்கிய ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆட்டோட்ரோப்ஸ், ஆட்டோ மண்டலம் அப்படின்னு வரும். அந்த ஆட்டோ மண்டலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒளியை வச்சு மற்றதை வச்சு தானே வந்து உணவை தயாரிச்சுக்கிட்டு உயிர் வாழக்கூடியதான் வந்து ஆட்டோட்ரோப்ஸ், ஆட்டோ மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், அமிலமலையானது அனைத்து தாவரத்தையும் அழிக்கும் தன்மையுடையது, ஏனெனில் அதில் அடங்கியுள்ளது வந்து இது வந்து நம்மளுக்கு தமிழ் புக்லேயே ஒரு இடத்துல வந்து வரும். இந்த அமிலமலையால் என்னென்ன பாதிப்புகள், அதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு. அப்போ இது வந்து அமிலத்தன்மையாக இருக்கிறதுக்கு காரணம் இதில் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து இருக்குது, அதனால தான் இது அமிலத்தன்மை உடையது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பின்வரும் மண் குறித்த வாக்கியங்களில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மண் வந்து மாறும் தன்மை கொண்ட இயற்கை காரணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது சரியானது. அடுத்தது, இவைகள் தாத்துக்கள் மற்றும் உயிர் மட்குகளால் ஆனவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் சரியானது. மண் வந்து தாத்துக்களால் ஆனது தான். அடுத்தது, இவைகளின் பண்பு உருவான பாறையினை பொறுத்து அமைகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் சரியானதான். அது வந்து எந்த பாறையிலேருந்து வருதோ அதே தன்மை. இப்போ செம்மண் ஒரு மாதிரி இருக்கும், கரிசல் மண் ஒரு மாதிரி இருக்கும், அதே மாதிரி மண்களோட தன்மைகள் மாறிக்கொண்டே தான் இருக்கும். அடுத்தது, அனைத்து மண் வகைகளும் வளர்ச்சியடைந்த குறுக்கு வெட்டு தோற்றத்தை கொண்டிருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது வந்து தவறானது. அப்போ பாருங்கள், 1, 2, 3 இது 3 கரெக்டானது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சராக இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், கங்கை ஆறும் யமுனை ஆறும் சந்திக்கும் இடத்தோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜியாகிரஃபிலேருந்து கொஸ்டின் வந்துருக்கு. கங்கையும் யமுனையும் சந்திக்கிறது அலகாபாத், ரெண்டத்தையும் சங்கமிக்கிறது அழகாக இருக்கும், அப்போ அலகாபாத். நெக்ஸ்ட் பாருங்கள், சட்லஜ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணையோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹிராகுட் அணை, இதுதான் வந்து சட்லஜ் ஆற்றோட நடுவில் கட்டப்பட்டது. நம்மளுக்கு அடுத்து பாருங்கள், எந்த ஆண்டு சென்னை மகாஜன சபை தோற்றுவிக்கப்பட்டது? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 1884 சென்னை மகாஜன சபை வந்து தோன்றியிருக்கும். 1880 காங்கிரஸ் வந்து உருவாகியிருக்கும். அடுத்து பாருங்கள், திருச்செங்கோடு ஆசிரமத்தை நிறுவியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. திருச்செங்கோடு ஆசிரமத்தை நிறுவியவர் ராஜாஜி. ஆக்சுவலாக இதுக்கு தான் வந்து பெரியார் விசிட் பண்ணதாகவும் வந்து கதை வரும். அடுத்து பாருங்கள், அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1929. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு. அடுத்து பாருங்கள், ஆசிய கண்டத்தில் முதலாவது அணு உலை எங்கே நிறுவப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆசிய கண்டத்திலேயே ஃபஸ்ட்டு அணு உலை நிறுவப்பட்டது இந்தியா தான். இந்த மாதிரி நாடுகள் ஒரு சில நாடுகளை கொடுத்து வந்திருந்ததுன்னா மோஸ்ட்டாக ப்ராபப்ளி நம்ம விஷயம் தான் வந்து ஆன்சராக வர மாதிரி சில கொஸ்டின்ஸ்லாம் வரும். சித்திரகார புலி என்ற விருது பெயர் சூட்டப்பட்ட மன்னன் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் முதலாம் மகேந்திரவர்மன். இவர் தான் வந்து சித்திரகார புலி அப்படின்னு சிறப்பு பெயர் உண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், எந்த காங்கிரஸ் மாநாட்டில் பாரதியார் கலந்து கொண்டார்? சூரத் மாநாடு ரொம்ப ஃபெமிலியராக உள்ளது. நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், இந்த சூரத் மாநாடு எந்த வருஷம் நடைபெற்றது அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பூலித்தேவருக்கு ஆதரவு கொடுத்தவர்கள் யார்? இதே மாதிரி ரிலேட்டடான கொஸ்டினாக நம்மளுக்கு இப்போ நடந்த குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. ஆனால் ஃபேக்ட் பேஸ்டு கொஸ்டின் மாதிரி ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா டச்சுக்காரர்கள் வரும். பூலித்தேவருக்கு ஆதரவு கொடுத்தவர்கள் டச்சுக்காரர்கள். அடுத்து பாருங்கள், எந்த சட்டம் இந்தியாவிற்கு மாநில சுயாட்சி அதிகாரத்தை வழங்கியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு முக்காவாசி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து நம்மளுக்கு 9th ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 தான் முக்காவாசி எடுத்திருப்பாங்க. அதில் வந்து முக்கியமானது ப்ரொவின்ஷியல் ஆக்ட், மாநில சுயாட்சி அதிகாரம் வந்து 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் எடுத்தது.
அடுத்தது பாருங்க 1857ஆம் ஆண்டு கழகத்தின் போது கீழ்கண்ட நபர்களில் பீகார் புரட்சி ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கன்வர் சிங். இவர் இந்த டாப்பிக்கில் 1857 நடந்த போரில் எந்தெந்த பகுதியில் எந்தெந்த தலைவர் வந்து தலைமை வகிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எல்லா இயர் கொஸ்டின்லேயுமே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை ஒன்ஸ் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு ஆன்சர், அதாவது பீகாருக்கு தலைமையேற்றவர் கன்வர் சிங் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்ட பாராளுமன்ற குழுக்களில் எந்த ஒரு குழு பாதி நீதி பரிபாலன தன்மையுடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து சிறப்புரிமை குழு. இதுதான் வந்து நம்மளுக்கு பாதி நீதி செமி ஜுடிஷியல், அதாவது பார்ஷியலி அப்படின்னு வரும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை யாருடைய முன்மொழிவின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆன்சர் கேபினட் மிஷன். அடுத்து பாருங்க. எந்த ஒன்று பஞ்சாயத்து ராஜ்யத்தில் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நகரியம் சிட்டி தான் வந்து நம்மளுக்கு பஞ்சாயத்து ராஜில் இருக்காதது. அடுத்தது பாருங்க. இந்திய அரசியலமைப்பு அடிப்படை கடமைகள் எந்த ஒரு பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு பார்ட் 4A வந்து வரும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மெட்ரோ ரயில் சேவை வசதி உள்ள இடம் என்னென்னு கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் எந்தெந்த சிட்டிஸில் மெட்ரோ ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னையில் மட்டும்தான் இருக்குது. நம்ம ஆல் ஓவர் இந்தியாவிலையும் மொத்தம் 15 சிட்டிஸில் தான் வந்து மெட்ரோ அவைலபிலிட்டி வந்து இருக்குது. இதையும் ஒன்ஸ் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள். 2011ஆம் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் நகர்ப்புற மக்கள் தொகை எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34.95 பில்லியன். அடுத்து பாருங்கள். தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் உணவு தானியங்கள் அதிகமாக உற்பத்தி ஆகிறது? அப்போ ஜியாகிரஃபின்னு எடுத்துக்கும் போது நம்மளுக்கு தமிழ்நாடு ரிலேட்டடான ஜியாகிரஃபியும் சரி ஹிஸ்ட்ரியும் சரி முக்கியம். ஸோ இதில் வந்து அதிகமாக உணவு தானியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், சோறுடைத்த சோழ நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பிலிப்பைன்ஸ் அண்டு பாகிஸ்தான் மற்றும் இந்திய நாடுகளில் பொதுவான தேசிய பழம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் யூ நோ மாம்பழம் தான் காமனான நேஷ்னல் ஃப்ரூட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எந்த நகரத்தின் முதல் நேபாள இந்தியா திங்க் டேங்க் மாநாடு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திங்க் டேங்க் மாநாடு ஃபஸ்ட்டு கொல்கத்தாவில் தான் வந்து நடைபெற்றது. நம்ம நேபாள் அப்படின்னு எடுக்கும் போதே அதுக்கு ரிலேட்டடாக அதாவது கிட்ட இருக்க ஸ்டேட்ஸ் அப்படின்னு நம்ம பிரித்தாலே நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள். பாலின துன்புறுத்தலை அடையாளம் காண குழந்தைகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த மேற்கொள்ளப்பட்ட பிரச்சாரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து நம் பாதுகாப்பு நம் உரிமை அப்படின்னு வரும். அவர் சேஃப்டி அவர் ரைட்ஸ் அப்படிங்கிறது தான் இதற்கான பிரச்சார மொழியாக வந்து இருந்திருக்கும். அடுத்து பாருங்கள். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் வேலை உத்தரவாதம் அளிக்கும் நாட்கள் என்ன? இது வந்து எல்லாருமே சொல்லுவாங்க 100 நாள் வேலை அப்படின்னு. ஸோ இதுக்கான வேலை உறுதி நாட்கள் வந்து 100 நாட்கள் அடங்கும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பாருங்கள். பொருள் அண்டு சேவை வரி என்பது எந்த நாட்டிலிருந்து தோன்றியது? ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இதே மாதிரி ஒரு ரிலேட்டடான கொஸ்டின் வந்துருந்தது, இப்பயும் வந்திருக்கு பாருங்கள். ஜிஎஸ்டி எந்த நாட்டிலேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடா இஸ் த ரைட் ஆன்சர். இதுலேருந்து தான் ஜிஎஸ்டி நம்ம எடுத்திருப்போம். அடுத்து பாருங்கள். கருமாய் புரட்சி இதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிளாக் ரெவல்யூஷனுங்கிறது வந்து கச்சா எண்ணெயை வந்து ரிலேட்டடாக வருது. அடுத்தது பாருங்கள். 2017 நிதிநிலை அறிக்கையில் தொலைதூர பகுதிகளில் கடவுச்சீட்டு வழங்குவதன் முகமை அலுவலகமாக அறிவிக்கப்பட்டது எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கடவுச்சீட்டுனா பாஸ்போர்ட் வரும். அதை வந்து தொலைதூர பகுதிகளுக்கு அது வழங்குறதுக்கு தபால் நிலையம் போஸ்ட் ஆஃபீஸையே வந்து முகமை அலுவலகமாக அறிவிச்சிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள். 2017-18 நிதிநிலை அறிக்கையின் மூத்த குடிமக்களுக்காக அறிவிக்கப்பட்ட வசதி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் மேபி ஓய்வூதிய திட்டமாக இருக்கலாம். பட்டு நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்க கீனோட்டு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதாருடன் இணைக்கப்பட்ட ஸ்மார்ட் அட்டை. இதுதான் வந்து மூத்த குடிமக்களுக்காக அறிவிக்கப்பட்ட வசதி அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாக்ட் ஆன்சர் தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள். தங்க கைகளுக்கும் திட்டம் அப்படிங்கிறது அதாவது வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட்டு தான் நம்மளுக்கு தங்க கைகளுக்கும் திட்டம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள். ஃபைனல் கொஸ்டின் வந்தாச்சு. நம்ம 75 ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் பார்த்துருக்கோம். அந்த ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்க்கல. நான் வந்து அதுக்கான தனியான ஃபார்முலாஸை மேபி எழுதி ஒரு பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணுறேன் நம்ம டெலகிராம் சேனலில். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் எந்த திட்டம் அடுத்த 3 ஆண்டுகளில் 1 கோடி இளைஞர்களின் திறன் மேம்பாட்டிற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. PM கௌசல் விகாஸ் யோஜனா. இதுதான் வந்து முக்கியமான ஸ்கீம். இது வந்து இளைஞர்களுக்காக வாலண்டியர்ஸ் யார் வந்து நம்மளுக்கு
தொழில் தொடங்குறாங்களோ அவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம் பிஎம் விகாஷ் கௌசல் யோஜனா. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதோட வந்து கொஸ்டின் முடிஞ்சிருது. ஸோ இந்த கொஸ்டினில் நீங்கள் வந்து ஓவரால் ரிவ்யூ பண்ணிங்கன்னா மோஸ்ட்டாக ஃபேக்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ், ஈஸியான கொஸ்டின்ஸ் இருந்திருக்கும். அண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், ஜியாகிரஃபியில் முக்கியமாக என்னென்ன இடத்துல என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வரும். ஹிஸ்ட்ரியிலன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலோட்டமாக தான் வந்து இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருக்கலாம். நம்மளுக்கு ரொம்ப டஃப்பாகவும் கேட்கலாம் அண்டு இந்த மாதிரியும் கேட்கலாம். அதனால் ஓரளவுக்கு நல்லா பார்த்துக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிறது முக்கியமானது. அண்ட் தேங்க்யூ கைஸ்.